ஒரு கல் சிலை பல நூறு ஆண்டுகளாக ஒரு சொட்டு கூட நிற்காமல் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. இதற்குள் மோட்டார் இல்லை, பம்ப் இல்லை. பின் எங்கிருந்து வருகிறது இந்த மர்ம நீர்? பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் ஒரு சாதாரண தெருவுக்கு அடியில் புதைந்து கிடந்த இந்த நந்தி தீர்த்தம் இன்று வரை விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் ஒரு மாபெரும் புதிராக இருக்கிறது. இது வெறும் கோயில்தானா, அல்லது நம் முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு தெய்வீக எந்திரமா? இன்று இதன் முழு வரலாற்றையும், அவிழ்க்கப்படாத மர்மங்களையும், இதன் உண்மையான சக்தி என்ன என்பதையும் காணப்போகிறோம். 1997ஆம் ஆண்டு பெங்களூரு மல்லேஸ்வரம் 15வது கிராஸ் ஒரு காலிமனை. அங்கே கட்டிடம் கட்டும் வேலைகள் தொடங்கின. பொக்லைன் இயந்திரங்கள் மண்ணை தோண்ட ஆரம்பித்த போது பூமிக்கடியில் ஏதோ தட்டுப்பட்டது. ஆழமாக தோண்ட தோண்ட ஒரு முழு கோயில் அப்படியே பூமிக்கடியிலிருந்து வெளிப்பட்டது. 400 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் பூமிக்குள் புதைந்து கிடந்த ஒரு அற்புதம் அது. அந்த கோயிலின் மையத்தில் ஒரு கால் நந்தி. அதன் வாயிலிருந்து நிற்காமல் தண்ணீர் வழிந்து கீழே இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தது. அந்த நொடியிலிருந்து இன்று வரை அந்த நீரின் ஓட்டம் நிற்கவே இல்லை. இந்த கோயிலின் பெயர் ஸ்ரீ தக்ஷிணாமுக நந்தி தீர்த்த கல்யாணி க்ஷேத்திரம். இது பெங்களூரு மல்லேஸ்வரம் 2வது கோயில் தெருவில் புகழ்பெற்ற காடு மல்லேஸ்வரர் கோயிலுக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது. கோயிலுக்குள் சென்றால் நடுவில் ஒரு பெரிய தெப்பக்குளம், கல்யாணி. அதை சுற்றி தூண்களுடன் கூடிய மண்டபம். வடக்கு மண்டபத்தில் சிவலிங்கத்திற்கு மேலே தெற்கு நோக்கி, அதாவது தக்ஷிணாமுகமாக அமர்ந்திருக்கிறார் நந்தி. இது மிகவும் அபூர்வமான அமைப்பு. தரிசனம் செய்ய சிறந்த நாட்கள் திங்கட்கிழமைகள், பிரதோஷ நாட்கள் மற்றும் மகா சிவராத்திரி அன்று இங்கு வழிபடுவது மிகச்சிறந்தது. கோயில் காலை 7:30 முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோயிலை யார் கட்டினார் என்பதுதான் முதல் மர்மம். தொல்லியல் துறையின் கார்பன் டேட்டிங் சோதனையின்படி இது 400 ஆண்டுகள் பழமையானது, அதாவது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அந்த காலகட்டத்தில் பெங்களூரை ஆண்டவர்கள் மராட்டிய மன்னரான சிவாஜியின் தம்பி வெங்கோஜி. அவர்தான் இதற்கு எதிரில் உள்ள காடு மல்லேஸ்வரர் கோயிலையும் கட்டினார். எனவே அவரே இந்த நந்தி தீர்த்தத்தையும் ஒரு தெப்பக்குளமாக இரகசியமாக பூமிக்கடியில் கட்டியிருக்கலாம் என்பது ஒரு வலுவான வரலாற்று நம்பிக்கை. இப்போது $1,000,000 கேள்விக்கு வருவோம். இந்த நீர் எங்கிருந்து வருகிறது? ஆன்மீக நம்பிக்கை. இது சாதாரண நீர் அல்ல, இது சிவனின் தலையிலிருந்து வரும் ஆகாச கங்கை. நந்தியின் வாய் வழியாக பூமிக்கு வருகிறது என்பது நம்பிக்கை. விஞ்ஞான ஆய்வு. விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்த போது ஒரு தியரி முன்வைக்கப்பட்டது. அருகில் உள்ள பெரிய சங்கிகேரை ஏரியிலிருந்து உபரி நீர் ஒரு சைஃபன் சிஸ்டம் மூலம் பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட குழாய்கள் வழியாக இந்த நந்தியின் வாய்க்கு வருகிறது என்கிறார்கள். அதிர்ச்சியூட்டும் மாற்று வரலாறு. ஆனால் பெங்களூரு இதிஹாசா என்ற புத்தகத்தில் ஒரு புதிய தகவல் இருக்கிறது. 1882ஆம் ஆண்டு சங்கிகேரை ஏரியை கட்டிய பிறகு அங்கிருந்து வந்த ஒரு நீரோட்டத்தை கண்ட எலைமல்லப்ப செட்டி என்ற ஒரு பெரும் செல்வந்தர் அந்த நீரை இப்படி நந்தியின் வாய் வழியாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்படி ஒரு புத்திசாலித்தனமான அமைப்பை உருவாக்கினார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படியானால் இது 1400 வருட அற்புதமா அல்லது 140 வருட அறிவியலா? மர்மம் தொடர்கிறது. இதன் மூலம் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த தீர்த்தம் தெய்வீக சக்தி வாய்ந்தது. முக்கிய சடங்கு. இங்கு வரும் பக்தர்கள் இந்த நந்தி தீர்த்தத்தை ஒரு புண்ணிய தீர்த்தமாக கருதுகிறார்கள். நந்தியின் வாயிலிருந்து நேரடியாக லிங்கத்தின் மேல் விழும் இந்த நீரை கைகளில் பிடித்து தலையில் தெளித்துக் கொள்கிறார்கள். பலர் பாத்திரங்களில் வீட்டிற்கும் எடுத்துச் செல்கிறார்கள். நம்பிக்கை. இந்த தீர்த்தத்திற்கு தீராத நோய்களை, குறிப்பாக தோல் வியாதிகளை குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த நீரில் நீராடினால் சகல பாவங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. இது சிவனின் அபிஷேக நீர் என்பதால் இதை அருந்துவது சிவனின் அருளை நேரடியாக பெறுவதற்கு சமம் என்கிறார்கள். நந்தி தீர்த்தம். இது 400 வருட தெய்வீக ரகசியமா அல்லது 140 வருட அறிவியல் அதிசயமா? ஒருவேளை எலைமல்லப்ப செட்டி என்ற மனிதர் தன் புத்திசாலித்தனத்தால் இயற்கையின் நீரோட்டத்தை இறைவனின் அபிஷேகமாக மாற்றிய ஒரு பெரும் பக்தராக இருக்கலாமோ? உங்கள் மனதில் எது சரி என்று படுகிறது? இது அறிவியலா, அற்புதமா? உங்கள் மனதை திறந்து கீழே கமெண்டில் ஒரு விவாதத்தை ஆரம்பித்து வையுங்கள். இது போன்ற ஆழமான, சிந்திக்க வைக்கும் அமானுஷ்ய ரகசியங்களை தொடர்ந்து காண ஆனந்த தாண்டவம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
இந்த மர்மம் உங்களை சிலிர்க்க வைத்திருந்தால் ஒரு லைக் போட்டு இந்த அதிசயத்தை உங்கள் நண்பர்களுக்கும்